எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாராக. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய நாளை நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு புதிய நாளிலும் தேவன் புது புது கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளையும் நாம் சந்திக்கிற போது பல சவால்களை, பல போராட்டங்களை நம்ம சந்திக்கத்தான் நேரிடுகிறது. ஆனால் அந்த சவால்களை தாண்டி செல்லத்தக்கதான கிருபை, அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய பலன், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதாகவே இருக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தேவன் அங்கே மோசே சங்கீதத்தில் பாடுகிற போது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனத்துல, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுந்து தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி உமது கிருபைகளால் எங்களை திருப்தியாக்கும். எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் ஆண்டவரே நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நான் காலையில தேவனிடத்துக்கு வருகிறோம். அவரிடத்திலே வந்து இந்த நாளுக்கான கிருபையை தாரும் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியாகும்படி, இந்த நாளில நாங்கள் சுகமாய் வாழும்படி, இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் ஜெயமாய் வாழும்படி அது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே அவர் சமூகத்துக்கு வருவோம், அவருடைய பாதத்துக்கு வருவோம். தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தி கொண்டே போனார். ஒவ்வொரு நாளும் அவர்களை தேவன் அற்புதமாய் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை அருமையாக பூசித்து கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அவர்களுக்கு முன்னாக தேவன் சென்று கொண்டே இருந்தார். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய உணவை பெறுவதற்கு அவர்கள் வெளியே போக வேண்டும். கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை அவர்கள் புறக்க வேண்டும், அந்த மன்னாவை அவர்கள் சேகரிக்க வேண்டும். அனுதின ஆகாரம் அவர்களுக்கு வேண்டியதல்லவா? அந்த அவர்கள் ஒவ்வொரு நாள் அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அவர்கள் வனாந்திரத்திலே அந்த மன்னாவை அவர்கள் சேகரித்து புறக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை நமக்கு அதை சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனை நம்புவது, ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்ப்பது, ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை அவர்கள் சேகரிப்பது. இன்றைக்கு நமக்கு ஒரு மன்னா, அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை எனக்கு தேவை. தேவனுடைய வழிநடத்தல் ஒவ்வொரு நாளும் தேவை. நேற்றைய நாள் அல்ல, இன்றைய நாள். நேற்று வித்தியாசமான சூழ்நிலைகளை சந்தித்தோம், நேற்று வித்தியாசமான சவால்களை சந்தித்தோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல, எல்லாவற்றையும் சகித்து செல்ல, எல்லா சவால்களையும் வெற்றி கொள்ள ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு தேவை. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய வழிநடத்தல் தான், தேவனுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு தேவை. ஆகவே நாம் அதிகாலையில தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம். மோசையை போல ஜெபம், ஆண்டவரே இந்த நாளில நான் களிகூர்ந்து மகிழும்படி, என் வாழ்நாளில நான் களிகூர்ந்து மகிழும்படி கிருபையை தாரும் என்று கேளுங்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற அங்கே பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? தேவ சித்தத்தை, திட்டத்தை அறிந்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது உங்களுடைய பலத்தை நம்பி, அறிவை நம்பி, ஆற்றலை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கிருபையை சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்துல கேட்போமா? இந்த வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமூகத்துக்கு வருகிறோம். காலையிலே ஆண்டவரே ஒரு கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்கள்.
அந்த மன்னாவை தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுப்பார். தேவன் உங்களை பலப்படுத்துவார், நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூறும்படி, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையால் அவர்களை திருப்தியாக்கும். காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. உம்மிடத்துக்கு வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் வரட்டும். அந்த ஆண்டவரை மன்னாவை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். எல்லா சவால்களை தாண்டி செல்லத்தக்கதான பலனை கொடுங்க ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, நன்மையை கொடுங்க. கர்த்தரே பிள்ளைகளை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளுக்கான கிருபையை தேவன் தருவார். அவரிடத்துக்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.